ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு ஜர்னி வித் மருது. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்களுக்கு எதனால சீக்கிரமா பிரேக்கப் ஆகுது, பெண்கள் ஏன் சீக்கிரமா பிரேக்கப் பண்ணிடுறாங்க ஆண்களை அப்படின்றத அந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி சில பேர் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. லவ் வந்து 2-3 மாசம் தான் இருக்கும், அதுக்கு மேல தாண்டாது. பிகாஸ் ஆண்கள் வந்து ரொம்பவே வீக்கா பிஹேவ் பண்ணுவாங்க, நீடினஸா இருப்பாங்க, ரொம்ப அவைலபிளா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகுறது, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் சரியா பண்றது இல்ல, ரொம்ப வந்து ஒரு மாதிரி அமெச்சூரா பிஹேவ் பண்றது, ஃபெமினினா பிஹேவ் பண்றது, ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்ணாம வீக்கா பிஹேவ் பண்றது, நைஸ் காய் மாதிரி நடந்துக்கிறது, எப்பயுமே வந்து நைஸாவே இருக்கிறது, எல்லார்கிட்டயுமே நைஸாவே பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம வீக்கா இருப்பாங்க. அவங்க அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிஹேவியர் வந்து கண்டிப்பா பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி பிஹேவியர் இருந்தா 2 மாசம் இல்ல 1 மாசத்துலயே பிரேக்கப் ஆயிடும். ஸோ லவ்ல ஒரு ப்ராப்ளம்னா யாருக்கிட்டயுமே அட்வைஸ் கேட்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க சுத்தி இருக்கவங்க கிட்ட, சீனியர் அண்ணா கிட்ட யாருக்கிட்டயுமே அட்வைஸ் கேட்காதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு எல்லாம் சைக்காலஜி தெரியாது. என்னதான் சைக்காலஜி தெரிஞ்சிருந்தாலும் கூட 10% பெண்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது. அந்தந்த நேரத்து நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் கிட்ட லாஜிக்கே கிடையாது. நீங்க 10 வருஷம் ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்ணிருப்பீங்க, ஒரு நாள் வீக்கா பிஹேவ் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்போ வந்து டோட்டலா லவ் இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிரும். நீங்க 10 வருஷமா வீக்கா பிஹேவ் பண்ணிருப்பீங்க, ஒரு நாள் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்ணிருப்பீங்க, அந்த ஒரு நாள் நீங்க ஹீரோவா தெரிவிங்க. ஸோ பெண்கள் கிட்ட லாஜிக்கே பார்க்க முடியாது. சைக்காலஜி என்னதான் தெரிஞ்சிருந்தாலும் பெண்கள் கிட்ட அது 50% தான் ஒர்க் அவுட் ஆகும். 50% வந்து அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியாது. அதனால அட்வைஸ் யார்கிட்டயுமே கேட்காதீங்க. முக்கியமா தமிழ் சினிமாவை பார்க்காதீங்க. தமிழ் சினிமான்னு சொல்ல, இந்தியன் சினிமாவே வந்து லவ்ல ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கு. பெண்களை சேஸ் பண்றது, ரொம்ப வீக்கா பிஹேவ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து வேலைக்கே போகாம டெய்லி பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்கார்றது, அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக என்னென்னவோ பண்றது லூசுத்தனமா. இந்த 90s ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. 80ஸ்ல கூட எம்ஜிஆர் சார் படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆல்பா மேல பிஹேவ் பண்ணிருப்பாங்க எம்ஜிஆர், சிவாஜி அவங்கலாம். அதுக்கப்புறம் அந்த சீசன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்டா பிஹேவ் பண்ணிருப்பாங்க. இப்ப கூட ஒஸ்டா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எம்ஜிஆர், சிவாஜி அந்த சீசன் தாங்க லவ்ல வந்து பர்ஃபெக்டா. லவ் படம்னா நீங்க எம்ஜிஆர், சிவாஜி படம் பாருங்க. இப்போ 90s படம்லாம் தயவு செஞ்சு பாத்துடாதீங்க. அவங்க படம்லாம் பாத்துடாதீங்க. அதெல்லாம் ரொம்பவே ஒஸ்டா இருக்கும் ஆக்சுவலி. இந்த 90ஸ்ல வந்து லவ் படம்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகாதீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து வீக் ஆக்கிடும். உங்களுக்கு பிரேக்கப் தான் கொண்டு போகும். ஸோ அதெல்லாம் வந்து கமர்ஷியலுக்காக எடுக்கிற ஒரு ப்ராசஸ். வந்து நீங்க படம் பார்க்கறதா இருந்தா எம்ஜிஆர் சார் படம்லாம் பாருங்க. அதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பிஹேவ் பண்ணிருப்பாரு. அதுதான் வந்து நல்ல ஒரு ஆல்பா மேல் கேரக்டர். ஸோ இப்போ வர படத்தெல்லாம் தயவு செஞ்சு லவ் படத்தெல்லாம் பார்க்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், லவ்ல ஒரு ப்ராப்ளம்னா அதை அப்பயே வந்து சால்வ் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்க வந்து 2-3 மாசம் இழுத்தடிச்சிட்டு போனீங்கன்னா அது ஈகோ அங்க வந்துருச்சுனாவே லவ் இருக்காது. ஸோ நீங்க உங்க மேல தப்பு இல்லைன்னா தைரியமா போய் நீங்க வந்து சாரி கேட்கலாம், பேசலாம். பட் தப்பு இல்லாம நீங்க போய் சாரி கேட்டே இருந்தீங்கன்னா அது வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிடும். ஸோ அப்பப்பயே வந்து ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு தப்பு பண்றீங்க, அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு உங்க மேல வந்து 100%ல இருந்து ஒரு 80% வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணல அப்படின்னா அந்த 80ல இருந்து 70 வரும், 70ல இருந்து 60 வரும், 60, 50, 40 அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 10% வந்துட்டா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அது ரொம்பவே கஷ்டம் ஆக்சுவலி. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், போன உயிரை வந்து திரும்பி வர வைக்கிற மாதிரி அது. பெண்கள் வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா பிரேக்கப் பண்ணிட்டு கண்டிப்பா திரும்ப வரவே மாட்டாங்க. ஸோ பசங்க கூட வந்து ரிட்டர்ன் போயிடுவாங்க பெண்கள் பின்னாடி. பட் பொண்ணுங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா பசங்க பின்னாடி வரவே மாட்டாங்க. ஸோ அதுதான் உலக நீதி. அப்புறம் இன்னொன்று பசங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன். அழகான பெண்கள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. பட் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா, ஃபிட்டா, ரொம்ப வந்து ஃபினான்ஷியலா இருக்கிற பசங்க வந்து ரொம்பவே ரேர், ஆண்கள் ரொம்பவே ரேர். ஸோ அந்த ஆணா நீங்க இருங்க. அப்பதான் வந்து பெண்கள் உங்களை சேஸ் பண்ணுவாங்க. பட் அழகான பெண்கள் எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. ரொம்ப சக்சஸா ஃபிட்டா இருக்கிற ஆண்கள் வந்து குறைவா தான் இருக்காங்க. அந்த குறைவான ஆண்கள்ல நீங்க ஒருத்தரா இருந்தா தான் எல்லா பெண்களும் உங்களை சேஸ் பண்ணுவாங்க. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன ரீசன் அதுதான். இப்போ பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் பசங்க அதிகமா போறாங்க, பசங்க பின்னாடி பொண்ணுங்க அதிகமா வர்றது இல்ல. யாரை தேடி போவாங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற பர்சனை தான் தேடி போவாங்க. அதனால நீங்க அந்த கம்மியான பர்சன்டேஜ்ல இருக்கிற அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனா நீங்க மாறணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷன் வீடியோ, அப்புறம் ரிலேஷன்ஷிப் வீடியோ நிறைய போடுறேன். ஸோ நான் எந்த ஜானர்ல வீடியோ போடணும், எந்த டாபிக்ல வீடியோ போடணும்னு நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் சிம்ல கிளிக் பண்ணிடுங்க. இனிமே நிறைய விஷயங்கள் நான் பேச போறேன். நம்ம சேர்ந்து கத்துக்குவோம். ஸோ எனக்கே வந்து நிறைய விஷயம் தெரியாது, நானும் வந்து கத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம். ஸோ நம்ம சேர்ந்து கத்துக்குவோம். தேங்க்யூ, பாய்.